அரவிந்த் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். வயநாடும் டிடிஎஃப் வாசனும், வயநாடுக்கும் டிடிஎஃப் வாசனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற கேள்வி உங்களில் நிறைய பேருக்கு எழுந்திருக்கலாம். ஒருவேளை டிடிஎஃப் வாசனுடைய சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் என்ன பேச போகிறேன் அப்படிங்கிறத லைட்டாக நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. அது மட்டும் இல்லை, அதோடு சேர்த்து இன்னும் சில விஷயங்களும் நம்ம பேச போகிறோம். டிடிஎஃப் வாசனுக்கும் வயநாடுக்கும் உள்ள அந்த சம்பந்தத்தை நம்ம இறுதியாக பார்ப்போம். முதல்ல வயநாட்டில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத ஒரு குயிக்கான ஒரு கோத்ரூ பண்ணிடுவோம். ஏன்னா இன்னைக்கு இந்தியா முழுக்க பேசப்படக்கூடிய ஒரு இடமா இருக்கிறது வயநாடு. கேரளாவில் இருக்கக்கூடிய மலைப்பகுதியை சேர்ந்த ஒரு இடம் தான் வயநாடு. அதுக்கு பக்கத்தில் இடுக்கி. இந்த இடுக்கி மாவட்டத்தில் மட்டும் தமிழர்கள் நிறைய வாழ்றாங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள், தமிழ் பேசக்கூடிய நபர்கள் நிறையவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் ஊட்டி, கொடைக்கானல்ல எப்படி மலைப்பகுதியில் மக்கள் வசிக்கிறாங்களோ அதே மாதிரியான ஒரு இடம் தான் வயநாடு அப்படிங்கிற ஒரு பகுதி. அந்த பகுதியில் தான் இப்போ மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு, அதாவது கேரளா வரலாற்றிலேயே யாருமே இது வரைக்கும் பார்க்காத அந்த அளவுக்கு ஒரு பெரிய நிலச்சரிவு கிட்டத்தட்ட 400 பேர்கிட்ட இறந்து போயிருக்காங்க. ஏகப்பட்ட குடும்பமா இறந்து போயிருக்கிறாங்க. அந்த பகுதியை சுற்றி இருந்த வீடுகள்ல 190% வீடுகள் மண்ணோட மண்ணா போயிருச்சு. அப்படி தரமட்டமா ஆயிருச்சு, ஒண்ணுமே இல்லை. மக்கள் அப்படி புதைஞ்சு போயிருக்காங்க. இப்படி நிறைய செய்திகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுல என்ன ரொம்பவே கலங்க வச்ச ஒரு செய்தி 3 யானைகள் ஒரு பாட்டியையும் அவங்களுடைய பேத்தியையும் காப்பாத்துற அந்த செய்தி பார்த்துருப்பீங்க. நிச்சயமா தப்பிச்சு அவங்க போறாங்க. போய் தன்னுடைய பேத்தியை மட்டுமே அவங்களால காப்பாற்ற முடிஞ்சிருக்கு. வயசானவங்களால என்ன பண்ண முடியும், பாவம். அப்படி போனவங்க காட்டுக்குள்ள ஒரு 3 காட்டு யானை கிட்ட மாட்டிக்கிறாங்க. இந்த பாட்டி அங்க என்ன செய்யறதுன்னே தெரியாம அந்த காட்டு யானை கிட்ட பேசியிருக்காங்க. நான் சாவுல இருந்து பொழைச்சி வந்திருக்கேன், என் பேத்தியை நான் காப்பாற்றணும், என்னை எதுவும் செஞ்சிடாத அப்படின்ற மாதிரி அந்த யானை கிட்ட அவங்க பேசியிருக்காங்க. வேற வழி இல்லை, ஹோப் இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க எதை நினைச்சு அந்த யானை கிட்ட பேசினாங்கன்னு தெரியல. ஆனா அந்த யானை அவங்களுடைய வழியை புரிஞ்சுக்கிட்டு அது காலையில விடிய விடிய ரெஸ்கியூ டீம் அவங்கள பார்க்குற வரைக்குமே அந்த 3 யானைகளும் அவங்களுக்கு சேஃபா நின்று பாதுகாப்பா இருந்திருக்கு. இதெல்லாம் வரலாறுல இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நம்ம இப்போதான் பார்க்குறோம். மேபி இதுக்கு முன்னாடி நடந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. சரிங்களா? ஸோ இப்படிப்பட்ட ஒரு டிசாஸ்டருக்கு காரணம் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லாருமே கேட்குறோம். இதுக்கு நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கு. பொதுவாகவே இதுக்கெல்லாம் காரணம் கிளைமேட் சேஞ்சு, இதுக்கு காரணம் குளோபல் வார்மிங், நம்ம தான் கெடுத்துட்டோம் அப்படின்ற ஒரு பொதுவான பழி மக்கள் மீது திணிக்கப்படுகிறது. இந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்லைடு வரும் அப்படின்றத முன்னாடியே கணிச்சு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான எந்த விதமான நடவடிக்கையுமே எடுக்கல கேரளா கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. இதே தான் சென்னை வெள்ளத்துக்குமே. வருஷம் வெள்ளம் வருது, ஆனாலும் அதுக்கான ஒரு ரெக்டிஃபிகேஷனே எந்த கவர்மெண்ட்டுமே செய்ய மாட்டாங்க. ஒரு வாட்டியும் 4000 கோடி 5000 கோடி பட்ஜெட் ஒதுக்குறோம், நாங்கள் மழைநீர் வடிகால்லாம் பண்றோம் அப்படின்றாங்க, ஆனாலும் வெள்ளம் வருது. இதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமான மழை பெய்யுது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களை சொல்றாங்க. ஸோ இப்போ நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதிகமான மழை, அதிகமான காத்து, அதிகமான வெயில், இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ஹியூமன் எரர் தான். ஆனால் எந்த ஹியூமன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. 19 மக்கள் மேலே இந்த மாதிரி பழைய தூக்கி போட்டு சில பேர் அதில் என்ன பண்ணுறாங்க, ஒளிஞ்சிக்கிறாங்க. இந்த மாதிரி நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு முக்கிய காரணங்கள் சிலன்னு சொல்ல முடியாது, மோஸ்ட் ஆஃப் த கார்பரேட் கம்பெனிஸ், உலகத்தை சுற்றி இருக்கக்கூடிய மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனங்களும் அதுக்கு துணை போகக்கூடிய அரசாங்கமும் தான். யோசிச்சு பாருங்க, பிரேசில்ல அமேசான் காடு, உலகத்துடைய நுரையீரலே அமேசான் காடு தான். அப்படிப்பட்ட அமேசான் காடுகளை அங்க இருந்த அதிபர் அழிச்சிருக்கிறாரு, வேணும்னே அழிச்சிருக்காரு. சொன்ன காரணங்கள் என்ன அப்படின்னா, விவசாய நிலம் உருவாக்க போறோம், எப்படி காட்டு அழிச்சா. இப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது. இதனால கேரளாவுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயநாடு பகுதி ஒரு காட்டு பகுதியாக இருந்திருக்கு ஒரு காலத்தில். அதுக்கப்புறமா அந்த காடுகள் என்பது அழிக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துக்கே உரித்தான நாட்டு மரங்கள் எல்லாமே வெட்டப்பட்டிருக்கு. அதையெல்லாம் வெட்டி அதில் என்ன பண்ணியிருக்காங்க, டீ எஸ்டேட் எல்லாமே உருவாக்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த ஏரியா ஃபுல்லாக தேநீர் எஸ்டேட் தான் இருக்கு. ஸோ அதுக்கு மேலே வீடுகளை கட்டியிருக்காங்க, அந்த மலை பகுதியிலேயே வீடுகளை கட்டியிருக்காங்க. பெரிய பெரிய ரெசார்ட், அது ஒரு சுற்றுலா மையமாக மாற்றி பெரிய பெரிய ரெசார்ட் கட்டியிருக்கிறாங்க. ரொம்ப மணல் இருக்கக்கூடிய ஏரியா அது. ஸோ மலை அப்படின்னும் போது கல் இருக்கு, அதுக்கு மேலே மிகப்பெரிய மணல் மேடுகள் இருக்கு, அதுக்கு மேலே தான் இவங்க வீடுகளை கட்டியிருக்கிறாங்க. பேஞ்ச மழையில அந்த மணல் எல்லாமே அரிச்சிட்டு போய் தான் என்ன ஆயிருக்கு, இப்படிப்பட்ட ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. ஸோ இதுக்கு ரெஸ்கியூ டீம் போய் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வயநாடு வெறும் ஆரம்பம் தான். ஆனால் வயநாடு மாதிரி பல இடங்கள்ல இந்த மாதிரியான பேரழிவுகள் நடக்க போகிறது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அடுத்த டார்கெட்டாக தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர், நீலகிரி, அதுக்கப்புறமா நம்மளுடைய கொடைக்கானல், ஊட்டி, இந்த மலைப்பகுதியிலலாம் இதே மாதிரி நிலச்சரிவுகள் வரலாம்
அப்படின்ற ஒரு விஷயங்களும் சொல்லப்படுது. அதுக்கான காரணங்களாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கனிம வளங்களை கொள்ளையடிப்பது, மலைகளை வெட்டுவது, மலைகளை வெட்டி எம்சாண்டு, மண், கல், இப்படி வந்து அதுலேருந்து நான் அதை எடுக்கிறேன், தோரியம் எடுக்கிறேன், பாஸ்பேட் எடுக்கிறேன், மெக்னீஷியம் எடுக்கிறேன், அயன் எடுக்கிறேன், இப்படி கண்ட கருமத்தை வந்து நான் அதுலேருந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாமே சுரண்டி, சிலர் வைத்த வளர்க்குறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இயற்கையுடைய வளங்களை சுரண்டுறாங்க. இயற்கை எப்பயுமே தன்னை வந்து புதுப்பிச்சுக்கும். இந்த ஒரு உண்மை வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு யதார்த்தமான ஒரு உண்மை. எப்பயுமே நம்மளுடைய கையில் வந்து ஒரு வெட்டுப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்துல வந்து ரத்தம் வரும். ரத்தம் வந்த பிறகு ஒரு வெள்ளை கலரில் வந்து ஒரு லிக்விட் மாதிரி வரும், அது பிளாஸ்மா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்ன ஆகும்னா அதுவே வந்து தன்னை வந்து சரி பண்ணிக்க பார்க்கும். நம்ம உடம்புக்கு மூளையிலேருந்து ஏகப்பட்ட ரிசப்டார்ஸ் போவோம், அந்த இடத்துல வந்து வெட்டுப்பட்டிருக்கு, அதை சரி பண்ணணும் அப்படின்ற ஒரு சிக்னல் அனுப்பப்படும். அதுக்கப்புறமா நம்ம பாடிக்குள்ளே ஒரு ப்ராசஸ் நடந்து இந்த நமக்கு கையில் அடிப்பட்டது வந்து அதுவே தன்னை வந்து சரி பண்ணிக்கும். இப்படித்தான் பூமியும். எதுக்கெல்லாம் உயிர் இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஆற்றல் இருக்குது. பூமிக்கும் உயிர் இருக்கு. ஏன்னா பூமிக்கு உயிர் இருக்கிறதுனால தான் நம்மளாம் உயிரோட இருக்கும். மனுஷங்க எல்லாமே அப்படிதானே. ஸோ இயற்கைக்கு ஒவ்வொரு விஷயங்கள் வந்து அடிபடும் போதும், ஒரு விஷயங்கள் வந்து அதில் வந்து நடக்கும் போதும் தன்னைத்தானே வந்து பூமி என்ன பண்ணுன்னா புதுப்பிச்சுக்கும். அந்த டைம்ல நடக்கக்கூடிய பேரழிவுகள் தான் இது எல்லாமே. இத்தனை ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷமா வந்து இந்த பூமியை வந்து நாசமாக்கிட்டோம். கொஞ்சம் நெஞ்ச நாசம் கிடையாது, அந்த அளவுக்கு நாசமாக்கியிருக்கோம். இப்போ அது எல்லாமே சரி செய்யக்கூடிய காலம். அப்படி சரி செய்யும்போது என்ன நடக்கும்? இந்த மாதிரியான விபத்துகள் நடக்கும், இந்த மாதிரியான பேரழிவுகள் நடக்கும், ஏகப்பட்ட உயிர் சேதங்கள் வரும். இதிலிருந்து நம்ம வந்து பொழைச்சிக்கணும், இதிலேருந்து நம்ம வந்து பாடம் கற்றுக்கணும். ஸோ உலகமே வந்து ஒரு விஷயத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, நிலத்தையும் வளத்தையும் அழிச்சு எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் பண்ண முடியாது. பூமியை அழிச்சிட்டு பூமியில் வந்து இல்லாத விஷயங்கள்லாம் பண்ணிட்டு அடுத்தவன் என்ன பண்ணுவான், பணம் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா வேற்று கிரகத்தில் வாழ முடியுமா அப்படின்னு அது தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இது விஞ்ஞான வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வளர்ச்சி கிடையாது, இது அழிவு. அடுத்த கிரகங்களில் யார் போய் வாழ முடியும்? எவன்கிட்டலாம் வந்து கோடிக்கணக்கில் பணம் இருக்கோ அவன்லாம் போயிடுவான். இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அம்பானி, அதானி, மோடி, அமித்ஷா, சிஎம் ஸ்டாலின், இப்படி ஏகப்பட்ட பேர் இவங்கெல்லாம் கிளம்பிடுவாங்க. நீங்களும் நானும் என்ன பண்ணுவோம்? ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அரசாங்கங்கள் இதில் வந்து பாடங்கள் கற்றுக்கிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கிறதுக்கு பார்க்கணும். இப்போ பூமிக்கு தேவை தற்சார்பு பொருளாதாரம் தான். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், அதன் மூலமாக என்ன பண்ணணும்னா நம்ம வந்து எல்லாத்தையும் மீட்டெடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. காடுகள் வளர்க்கணும், மரங்களை வளர்க்கணும், ஏரி குளங்களை வந்து நம்ம இதுக்கப்புறமா நீர் மேலாண்மை, நீர் சேமிப்பு என்பதை நம்ம செய்யணும். இயற்கையை பகைச்சிக்கிட்டு மனுஷனால் வாழ முடியாது அப்படின்ற ஒரு உண்மையை என்னைக்கு மனித இனம் புரிஞ்சுக்குதோ அன்னைக்கு தான் பூமிக்கு ஒரு விடிவு காலம். பூமிக்கு கிடைக்கிறதோ இல்லையோ மனித இனத்துக்கு ஒரு விடிவு காலம் அப்போ தான் கிடைக்கும். சரி, இதுதான் இப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா, நம்ம உலக நாடுகளை சுற்றி பார்க்கும்போது எங்கே பார்த்தாலும் போர் தான், எல்லா இடத்துலையும் போர். ஒரு பக்கம் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இன்னமும் போர் போய்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் நடுவில் நடக்கக்கூடிய அந்த போர். இப்போ இடையில வந்து ஈரானும் வந்து உள்ள புகுந்திருக்காங்க. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மிகப்பெரிய போர் தொடங்க போகுது. காரணம் என்னன்னா, ஹமாஸுடைய தலைவரை ஈரான்ல வச்சே இஸ்ரேல் வந்து கொண்டிருக்காங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரான் வந்து இஸ்ரேல் மேல போர் செய்ய போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மூன்றாவது உலக போருக்கு இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா பூமி நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இது வந்து ஒரு பக்கம் இருக்குதுங்க. இப்படி வந்து வயநாட்டில் இந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? டிடிஎஃப் வாசன் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தார். என்ன வீடியோ அப்படின்னா, அவர் வந்து பெங்களூர் போயிருந்தார். அங்கே போய் ஒரு ஸ்கேட் போர்டை வாங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. அதனுடைய விலை வந்து 65,000. ஆக்சுவலாக நான் வாங்க போனது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்கேட் போர்டு. அதனுடைய விலை வந்து 3 லட்சம். ஸோ இது வந்து 65,000, எங்களுக்கு அந்த ஸ்கேட் போர்டு கிடைக்கல, இது 30 கிலோமீட்டர் வேகத்தில் போகும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி நான் ஸ்கேட்டிங் பண்ண போகிறேன். பைக்கு போச்சு, கார் போச்சு. இப்போ பைக்கிலேருந்து காருக்கு போனார். இப்போ கார்லேருந்து எங்கே வந்திருக்காருன்னா ஸ்கேட் போர்டுக்கு வந்திருக்கிறார். ஸோ அந்த வீடியோ பார்க்கும்போது நான் என்ன நினச்சேன்னா, ஓகே, போகிற இடம்லாம் வந்து நம்மளால சம்பவம் பண்ணிகிட்டு இருக்காப்புல, இப்போ பெங்களூர்லேயும் ஏதோ கேஸ் வாங்க போகிறாரு அப்படின்னு நான் நினச்சேன். வாங்கினாரு, ஸ்கேட் போர்டை ஓட்டி காமிச்சாரு, எல்லாமே பண்ணார். வர வழியில் இன்னொரு வீடியோ, நேற்று நைட்டு தான் அந்த வீடியோவை நான் பார்த்தேன். ஸோ வயநாடுல வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னால் முடிஞ்ச நிவாரணப் பொருட்களை நான் வாங்கிட்டு போகிறேன், நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க, ஸோ அதனால் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்ற ஒரு வீடியோ. ஸோ அந்த வீடியோ நான் பார்த்தேன். அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு நிச்சயமாக இதை பற்றி பேசணும் அப்படின்றது எனக்கு தோணுச்சு. ஏன் அப்படின்னா, வாசன் பண்ணக்கூடிய குறைகளை நம்ம பேசுகிறோம், நானுமே பேசியிருக்கேன், ஏகப்பட்ட பேர் பேசியிருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் வாசன் செய்யக்கூடிய நல்லதுகளை ஏன் யாருமே பேச மாட்டாங்க? இந்த கேள்வி எனக்கு வந்ததோ இல்லையோ, வாசனுக்கே அந்த கேள்வி இருந்துச்சு. ஏன்னா அந்த வீடியோவில் அவர் சொல்லியிருந்தார், நம்ம ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுறோன்னா அதை பற்றி பேசுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க, நம்ம இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் பண்ணும்போது எவனுமே நம்மளை பற்றி பேச மாட்டான் அப்படின்ற ஒரு வார்த்தையை வாசன் சொல்லியிருந்தாரு. அந்த வார்த்தைக்கு பின்னால் இருந்த வலி வந்து எனக்கு புரிஞ்சுது.
நிறைய வந்து ஃப்ளாஸ் இருக்குது, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லார் மேலேயும் ஃப்ளாஸ் இருக்குது, எல்லார் மேலேயும் குறைகள் இருக்குது. இர்ஃபான் மேலே இல்லாத குறைகளா? ஆனால் இர்ஃபான் ரொம்ப சுதந்திரமாக சுற்றிக்கிட்டு இருக்காரு இல்லையா? அப்படி இருக்கும்போது இது வாசன் வந்து என்னதான் இருந்தாலும் சின்ன பையன், ஆனால் தப்பு பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவருக்கு இருக்கக்கூடிய அந்த நெருக்கடி என்பது மற்றவர்களுக்கு இல்லை. இந்த வித்தியாசத்தை தான் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதையெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுக்கிட்டு, அந்த மைனஸ் எல்லாமே தூக்கி நம்ம ஓரமாக வச்சுக்கிட்டு இப்படிப்பட்ட ஒரு செயலை நம்ம நிச்சயமாக பாராட்டணும். நிச்சயமாக அவர் வாங்கின பொருட்களுக்கு அதிகமாக செலவாயிருக்கும். ஸோ அதெல்லாம் மனசு வேணும்ல. இப்போ பணம் இருக்குது, என்கிட்ட வந்து கோடிக்கணக்கில் பணம் இருக்குது அப்படின்னாலுமே எனக்கு மனசு வேணும். நான் அதை வாங்கி தரணும், நான் அதை செய்யணும் அப்படின்ற எனக்கு மனசு வேணும். அந்த மனசு வாசனுக்கு இருந்திருக்கு. அதை விளம்பரத்திற்காக பண்ணுறாரோ இல்லை வந்து உண்மையாகவே மனசார பண்ணுறாரோ, எப்படி பண்ணாலும் அது நல்லது தான். இந்த காலத்தில் நல்லது செய்கிறது கூட நம்ம விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா இதை பார்த்து ஒரு 4 பேர் செய்வான். இன்னொன்று, நீ என்ன செஞ்சிருக்க அப்படின்ற ஒரு கேள்வி எழும்போம். அதனால் எல்லாத்தையுமே நம்ம விளம்பரப்படுத்தி தான் ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம மாறிட்டோம். சூழ்நிலைகள் எல்லாமே மாறி போச்சு. இனிமேல் வந்து எது பண்ணாலுமே நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் இந்த ஸ்டேஜில். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் வாசன் பண்ண இந்த செயல் ரொம்பவே பாராட்டக்கூடிய ஒரு செயல். சில பேர்லாம் இருக்கிறானுங்க, எவன்டா எப்படா வந்து அச்சுப்பானுங்க, அதில் நம்ம வந்து குளிர்காயெல்லாம் நம்ம வந்து அதில் இது பண்ணலாம், நான் எப்படி 1 கோடி சம்பாரித்தேன், நான் எப்படி இதை பண்ணேன், நான் எப்படி இந்த காரை வாங்கினேன், எப்படி இந்த பைக்கை வாங்கினேன், இப்படியெல்லாம் பேசக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களாம் எதனா செஞ்சுருக்காங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. வராங்க போகிறாங்க, ஜாலியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கான பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, அவங்களுக்கான மணி பவர் இருக்குது. ஸோ இதை வச்சுக்கிட்டு ஏகபோக வசதிகளோடு இருக்கக்கூடிய யூடியூபர்ஸும் இருக்கிறாங்க. அதுக்கு மத்தியில் எல்லா பிரச்சனைகளையும் சமாளிச்சுக்கிட்டு ஒரு சின்ன பையனாக அவருக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் தோணி அந்த வயநாட்டில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்கு நம்ம வந்து இந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்னு பண்ணக்கூடிய வாசனும் இருக்கிறாரு. இந்த செயல் ரொம்பவே பாராட்டக்கூடிய ஒரு செயல். ஸோ அதுக்காகத்தான் இந்த வீடியோ. ஸோ வாசன் போன்று இருக்கக்கூடிய பெரிய பெரிய யூடியூபர்ஸ், இங்கே தமிழ் கம்யூனிட்டியில் நாங்கள்லாம் பெரிய பருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான யூடியூபர்ஸும் பண்ணால் நல்லா இருக்கும். நாளைக்கு இதே நிலைமை நமக்கும் வரும். சென்னையில் வெள்ளம் வரலாம், என்ன வேணாலும் வரலாம். ஸோ அப்போ வந்து நமக்கு மற்றவர்களுடைய உதவி தேவைப்படும். இது வந்து அவங்களுடைய விருப்பம் தான், நம்ம வந்து சொல்லலாம், ஒரு கருத்து தான் இது. ஏன்னா வாசன் செய்யும் போது மற்றவங்க செய்யறதுல என்ன கேடு அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. எனக்குமே இந்த மாதிரிலாம் வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற ஆசை நிறையவே இருக்குது. நான் வந்து இந்த சேனலை வந்து புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறேன். ஏற்கனவே யூடியூப்ல ஏகப்பட்ட காம்படிஷன்ஸ் இருக்கு, எல்லாரும் வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க ஒரு ரன்னிங் ரேஸ்ல. நானும் அதில் வந்து பின்னாடி ஓடுறதுக்கு ரொம்ப கடைசியான ஒரு ஆளாக தான் இப்போ நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஸோ எல்லாருமே வந்து ஜெயிக்க வச்சிருக்கு யூடியூப், பல பேரை ஜெயிக்க வச்சிருக்கு. நம்ம தோத்தவங்களை நம்ம பார்க்க வேண்டாம், ஜெயிச்சவங்களை மட்டுமே நம்ம பார்ப்போம். அவங்கள மட்டுமே நம்ம இன்ஸ்பிரேஷனாக நம்ம கொண்டு நம்ம பாதை எடுத்து வைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் நான் புதுசாக எதையுமே நம்பாமல், யாரையுமே நம்பாமல் இந்த சேனலை வந்து நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இன்னொரு சேனல் வந்து வெற்றி மீடியா அப்படிங்கிற ஒரு சேனலில் தான் நான் ஒரு 2-3 வருஷமாக நான் வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதில் எனக்கு ஏகப்பட்ட ஒரு பப்ளிசிட்டியோ வாய்ப்புகளோ நிறையவே கிடச்சிருக்கு. ஆனால் அது எதுவுமே எனக்கு பயன்பெறலை, அது எதுவுமே நான் கொண்டு வரல இந்த சேனலுக்கு. ஸோ முழுக்க என்னுடைய டேலண்ட்டை நம்பி மட்டுமே இந்த ஒரு ரிஸ்க்கை தான் நான் எடுக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ என்னுடைய லைஃப் வந்து யூடியூப்பை நம்பி தான் இருக்குது. மற்றவங்கள மாதிரி இந்த யூடியூப் ரேஸில் நானும் ஜெயிப்பேனா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் எனக்கே இருக்குது. ஸோ அதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் வேணும். நிறைய விஷயங்கள் வந்து நான் பண்ணக்கூடிய விஷயங்களில் சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். அது எல்லாமே நீங்கள் வந்து ஏற்றுக்கிட்டு எனக்கும் கொஞ்சம் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றத இந்த இடத்துல நான் தன்மையாக கேட்டுக்கிறேன். ஸோ நான் ஜெயிக்கிறேன்னா அப்படிங்கிறத நானே வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இருக்கேன். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிடிஎஃப் வாசன் பண்ண இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற யூடியூபர்ஸும் இந்த மாதிரி முன் வரலாமா வரலாமே அப்படின்றது என்னுடைய எண்ணம். வரலாமா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய இந்த நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்க்கெலாம் என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை நிச்சயமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதோட நிறைய ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் வந்து பண்ணணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. அதெல்லாம் ஒன்று வரும். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.